உருவாய் அருவாய் உளதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தர்மம் தலை காக்கும் அப்படின்ற பழமொழியை நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு கதையில பாருங்க, தர்மம் அவருடைய தலையெழுத்தே மாத்திடுச்சுங்க. ஆமாங்க, தர்மம் தலையெழுத்தையும் மாத்தும் அப்படின்றதுக்கு ஒரு குட்டி கதையை உங்களுக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நான் நம்ம வீடியோவை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். விவசாயி ஒருத்தர் வறண்டு போன நிலத்தை பார்த்து ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த வழியா கடந்து போற ஒரு துறவி வந்து அந்த விவசாயி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு மனசே கேட்கல. ஏன் அவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு, சரி நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு துறவியும் என்ன பண்றாரு, அந்த விவசாயிய பார்த்து கேக்குறாரு, ஏன்பா நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க இவ்வளவு சோகமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயிய பார்த்து துறவி கேக்குறாங்க. அதுக்கு விவசாயி என்ன சொல்றாரு பாருங்க, பல நாளா எங்க ஊர்ல மழையே இல்ல, கொஞ்சம் இருந்த தண்ணிய வச்சு நான் விவசாயம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிர் வச்சேன், அந்த பயிரும் பாடி போச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு பல நாள் ஆகுது. இப்போ சாப்பிடறதுக்கு சாப்பாடு கூட இல்ல. என்ன பண்றது, நான் இறந்தே போலாமா அப்படின்ற அளவுக்கு நான் இருக்கேன். பொண்டாட்டியும் பிள்ளைகளும் பசியால வாடுறத என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி ரொம்ப கஷ்டமா அந்த துறவி கிட்ட சொல்றாரு. இத கேட்ட துறவிக்கு ரொம்ப முடியல, நம்ம ஏதாவது ஒரு உதவிய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவியும் என்ன பண்றாரு, ஒரு மரத்துக்கு அடியில போயிட்டு உட்கார்ந்து தியானம் பண்ணலான்னு போறாரு. ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போன உடனே கடவுள் கிட்ட பேசுறாரு. ஏன்னா அந்த துறவி நிறைய யாகங்களும் தியானங்களும் செஞ்சு கடவுள் கையில பேசுற அந்த திறனை வாங்கி வச்சிருந்தாரு. அதனாலதான் கொஞ்சம் ஆழ்ந்த நிலைக்கு போன உடனே கடவுள் கிட்ட பேசுறாரு துறவி. பேசுற உடனே சொல்றாரு துறவி, இந்த மாதிரி ஒரு விவசாயினுடைய கதையை கேட்டேன், என்னால ரொம்ப முடியல, உங்களால முடிஞ்ச ஒரு உதவிய செய்யுங்க, ஏன்னா பசியால வாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு கேக்குறாரு துறவி. அதுக்கு கடவுள் சொல்றாரு, அவனே இன்னும் 3 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருக்க போறான், அதுக்கப்புறம் அவனுமே இறந்து போக போறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கடவுள் வந்து துறவி கிட்ட. ஆனா துறவி இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு குறையவே கூடாது, 3 வேளை அவங்க பசி இல்லாம சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ட்டு கேக்குறாரு. சரி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கடவுளும் சொல்லிடுறாருங்க. 3 வேளை எந்த ஒரு பசியுமே இல்லாம அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட துறவி வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த தியான நிலையில இருந்து எழுந்து வந்து விவசாயி கிட்ட வராரு. விவசாயி கிட்ட வந்த உடனே சொல்றாரு, இப்ப நீ வீட்டுக்கு போப்பா, உனக்கு எல்லா கஷ்டமும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு துறவி வந்து சொல்றாரு விவசாயி கிட்ட. விவசாயிக்கு ஒண்ணுமே புரியல. என்னது, நானே அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம பசங்களும் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா பசியால வாடுறத பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும்னு சொல்றாரு இந்த துறவி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. ஆனா சரி வேற வழி இல்ல சொல்றாரு, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு விவசாயியும் கிளம்புறாரு. அப்படி கிளம்புற உடனே வீட்டுல பார்த்தீங்க அப்படின்னா வீடு புழுக்க தானிய வகைகளும் கீரைகளும் காய்கறிகளும் நிறைய வளைஞ்சு இருக்கு. இதுல சாப்பாடும் சமைச்சு வச்சிருக்கா மனைவி. கணவன் வந்த உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவளும் என்ன பண்றா, சுவையா இவ்வளவு நாளா எதுவுமே இல்ல, இப்ப சாப்பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சமைச்சு வச்சு ரெடியா இருக்கா. கணவர் வந்த உடனே சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வயிறார சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே என்ன பண்றாரு, அந்த துறவிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவரு தானே இதை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக நன்றி சொல்லிக்கிறாரு. இதே மாதிரி ஒரு 6 மாசம் போகுதுங்க. அதுக்கப்புறம் துறவி பாருங்க அதே ஊருக்கு வராரு. அந்த ஊருக்கு வந்த உடனே அந்த பாதை வழியா போகும்போது அந்த விவசாயிய பார்த்தாருல்ல, அந்த பாதை வழியா போகும்போது ஒரு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம இந்த ஊர்ல தானே இந்த விவசாயி இன்னும் 3 மாசத்துல இறந்துருப்பாரு, இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசத்துல இறந்துட்டு இருப்பாரு, இப்ப அந்த குடும்பம் எந்த நிலையில இருக்குன்னு தெரியல, சரி நம்ம போய் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவிய அந்த குடும்பத்துக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு துறவி என்ன பண்றாரு, அவங்க வீட்டை நோக்கி கிளம்புறாரு. அப்படி கிளம்பின உடனே பாருங்க
அவங்க வீட்டுக்கு போற வழியில இருந்து எல்லாருமே ஒரு மூட்டை, சின்ன சின்ன மூட்டையாய் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க மக்கள். சரி, என்னது அப்படின்னு சொல்லிட்டு புரியவே இல்ல துறவிக்கு. சரி, கிட்ட போன உடனே விவசாயி வந்து பாத்தீங்கன்னா துறவிய பாக்குறாரு. வீட்டுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷம் விவசாயிக்கு. ஏன்னா இவர் தானே இதை ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்ட்டு என்ன பண்றாரு விவசாயி, துறவியோட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. துறவியும் தீர்காயுஸ் பவ அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதமும் பண்றாரு. அப்படி பண்ண உடனே துறவிக்கு பயங்கர சந்தோஷமாகுது. அவருக்கும் என்ன பண்றாரு, சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்து சாப்பிடவும் வைக்கிறாரு. சாப்பிட வச்சுட்ட உடனே துறவிக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி 3 மாசம் வரைக்கும் தான் உயிரோட இருப்பாங்க அப்படின்ட்டு சொன்னாங்களே, அப்ப இவன் 6 மாசம் வரையும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம செல்வ நலன்களோட சிறப்பா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தேகம். அப்ப கடவுள் சொன்ன வாக்கு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தேகம் அடைகிறாரு இந்த துறவி. சரி, திரும்பவும் ஒரு மரத்துக்கடியில போறாரு. உட்கார்ந்துட்டு தியான நிலைக்கு போன உடனே, ஆழ்ந்த தியான நிலைக்கு போன உடனே கடவுள் கிட்ட பேசுறாரு. அப்ப பேசின உடனே சொல்றாரு, கடவுள் துறவி வந்து கேக்குறாரு கடவுள் கிட்ட, அப்போ கடவுளே நீங்க சொன்னது பொய்யா? 3 மாசம் வரைக்கும் தான் அவர் உயிரோட இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப இப்ப 6 மாசமையும் உயிரோட ரொம்ப அழகா நல்லா இருக்காரே குடும்பத்தோட, உங்களோட வாக்கு பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு துறவி கேக்குறாரு. அதுக்கப்புறம் கடவுள் சொல்றாரு பாருங்க, இப்ப உன்னை பார்த்த உடனே விவசாயி என்ன பண்ணாரு, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. நீ என்ன பண்ண, தீர்காயுஸ் பவ, எப்பயுமே சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துன. நீயும் அப்படி வாழ்த்துனியா? நீ அந்த மாதிரி சொல்லிட்டு போன உடனே வீடு நிறைக்க தானிய வகைகளும் கீரை வகைகளும் காய்கறிகளும் எல்லாமே நிறைஞ்சு இருந்தது. அந்த விவசாயி என்ன பண்ணாரு தெரியுமா, சாப்பிட்டு தனக்கு அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விவசாயி நினைச்சாரு, நான் மட்டும் சாப்பிட்டு போதாது, என்ன மாதிரி இந்த மாதிரி விவசாய நிலத்துல இந்த மாதிரி பயிரிட்டு நிறைய விவசாயிகள் வாடிட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாம. சரி, நம்ம கையில இவ்வளவு இருக்கிறத நம்ம கொடுக்கலாம் மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணாரு, எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி அவனால முடிஞ்ச சாப்பாடுமே சமைச்சு எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருந்தாரு. அப்ப எல்லாருமே என்ன வாழ்த்திட்டு போனாங்கன்னா, நீ எந்த நோய் நொடியும் இல்லாம 100 வருஷம் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே அவரை வாழ்த்திட்டு போயிட்டே இருந்தாங்க. அதனாலதான் மக்களுடைய வாழ்த்துறைய அவரால என்னுடைய உயிரை எடுக்கவே முடியல. ஏன்னா அவர் உயிர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஆசியுமே அவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தது. அதனால கடவுளே ஆனாலும் என்னால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உயிரை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராமாங்க. இத கேட்ட துறவிக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா தான் மற்றும் அவர் அந்த விவசாயி நினைச்சிருந்தாருன்னா அத இன்னைக்கு இல்ல நாளைக்கும் வேணும், நாளை மறுநாளும் வேணும் அப்படின்னு நம்மளுக்கே இல்லையே அப்படின்னு நினைச்சு அவர் என்ன பண்ணிருக்கலாம், ஒவ்வொரு நாளைக்கும் அடுத்த நாளைக்கு வேணும் அடுத்த நாளைக்கு வேணும் அப்படின்னு வச்சு சாப்பிட்டுருக்கலாம். ஆனா அந்த விவசாயியோட நல்ல குணம் பாருங்க, நம்மள மாதிரிதான் கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவலான்னு கொடுத்த அந்த உதவுன அந்த எண்ணம் தாங்க அவருடைய தலையெழுத்தே மாறிடுச்சு. ஆமாங்க, நம்ம தர்மம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எந்த வினைய செய்யறோமோ அந்த வினை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். ஆமாங்க, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு மருமக இருக்கா அப்படின்னா ஒரு மாமியார் அவங்க கையில பாசமா காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மருமகளும் அவங்களுக்கு வர மருமகளுக்கு பாசத்தை கொடுப்பாங்க. நீங்க எந்த மாமியாரா இருந்தாலும் சரி, நீங்க வெறுப்ப காட்டினீங்கன்னா அந்த மருமகளும் என்ன பண்ணுவா, நாளைக்கு அவங்களும் மாமியார் ஆக போறாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மருமகளுக்கு வெறுப்பதான் காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல நம்ம என்ன செய்யறோமோ அது நம்மளுக்கு திருப்பி கண்டிப்பா இந்த பிரபஞ்சமானது கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா KBY பாலா அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவுனதுனாலதான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் படம் பார்த்துட்டு, அவருடைய முதல் படம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி கண்ணாடி, அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சொன்ன ஒரே விஷயம், படம் எப்படின்னா இருக்கட்டும் அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அண்ணா பாலா அண்ணாக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் வந்து பார்ப்போம் படத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மக்களுடைய ஆதரவுல எல்லாமே அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர சக்சஸ் ஆச்சு.
காரணம் அந்த அண்ணா வந்து தனக்கு இருக்கிற ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்த அண்ணா தான். அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் நினைச்சிருந்தா இன்னும் மேலும் மேலும் உயரணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற காசை அவரு இன்னும் பெரிய வீடாவோ பெரிய நகை நெட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சு பண்ணிருக்கலாம். ஆனா மக்களுக்காக தான் இறைச்சாரு. அதனாலதான் மக்கள் வந்து திரும்ப அவருக்கு அன்பு செலுத்துறாங்க. இதுதாங்க பிரபஞ்சம். ஏன்னா நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். கண்டிப்பா நீங்களும் இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்காம இருக்கிறத எல்லாருக்கும் இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா ஒரு 10 ரூபாயாவது மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஏன்னா இந்த மனுஷ பிறப்பு அப்படின்றதே வந்து இன்னொருத்தருக்கு உதவணும் அப்படின்றதுதான் இந்த மனித பிறப்பே, உயர்ந்த மனித பிறப்பே படைச்சிருக்கிறோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேபிஒய் பாலா அண்ணாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ணாவுடைய படம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் சொல்லுங்க. மத்தவங்களுக்கு போய் பாக்குறதுக்கு ஒரு தூண்டுகோலாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு 5 பேருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ கதையில பார்க்கலாம் உங்களை. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது துர்கா பாலாஜ்.